யூடியூப் சேனல் ஆரம்பித்து பல வருஷம் ஆச்சு. ரொம்ப நாள் ஆகியும் எனக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர் இல்லை, லைக்ஸ் போகலை. இந்த மாதிரி இருக்கிற சேனலாக நீங்கள்? அதே சேனல் தான் நானும். ஸோ நம்ம எல்லாம் ஒரே குரூப் தான். ஸோ நானும் நிறைய விஷயத்தை பார்த்துட்ருக்கேன். யூடியூப்பில் எப்படி லைக்ஸு, கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வியூவர்ஸ் வர வைக்கிறது, வியூஸ் எப்படி அதிகமாக போக வைக்கிறது, இது மாதிரி வீடியோ நிறையா போடுறாங்க. அது மாதிரி வர யூடியூப் சேனல் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா க்ரோத் ஆகுது. அவங்களோட வியூவர்ஸை அதிகமாக்குறதுக்கு மட்டும்தான் இது மாதிரி போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் நிறையா சேனலில் பார்த்துட்டு எனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நீ நிறையா சப்ஸ்கிரைபரை வாங்கி நிறைய வியூவர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை. எனக்கு இப்போ 95 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும்னு தெரியல. நீங்களும் புது சேனலாக ஆரம்பித்து வியூவர்ஸ் இல்லை, சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாம் இது மாதிரி வீடியோஸ் போட்டாலே நிறைய சப்ஸ்கிரைபரையும் வியூஸையும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஏதாவது உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள். ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், கிரிப்டோ கரன்சி இல்லை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் பார்த்துக்கணும். ஓன் ரிஸ்கில் நமக்கு அது ஏர்னிங் வந்தாலும் சரி, இல்லை லாஸ் வந்தாலும் சரி, நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் பார்த்துக்கணும். அது மாதிரி நம்மளோட ஓன் ரிஸ்கில் வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வியூவர்ஸை கொண்டு வர்றது, என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்றத நாம் முடிவு பண்ணணும். ஸோ ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி செட்டிங் மாற்றுங்க, செட்டிங் மாற்றினா ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் 10K சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க அப்படின்றாங்க. சில யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்க, 500 சப்ஸ்கிரைபர் உடனே வரணுமா, நீங்கள் இதை பண்ணுங்கள், ஒரே நாளில் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக மானிட்டேஷன் போயிடலாம், இப்படி நிறையா என்னெல்லாமோ வருது. ஆனால் கரெக்டான ரூட்டு பிடிச்சி கரெக்டாக போனால் மட்டும்தான் அதில் ஏர்ன் பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். பேருக்கு நானும் யூடியூப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷக்கணக்கில் வச்சுட்டு ஒன்றுமே அதில் ஏர்னிங் எதுவுமே இல்லாமல் இருக்கிற சேனல் நிறைய இருக்குது. ஸோ நாமளும் ஆரம்பிச்சிட்டோம், யூடியூப் ஆரம்பிச்சிட்டோம், இதில் நிறைய ஏர்ன் பண்ணலாம், இல்லை அப்படியே நம்ம ஏடிஎம் மாதிரி மடிச்சுக்கிட்டு இறங்கி இதில் பண்ணிடலாம், சாதிச்சிடலான்னா கஷ்டம்தான். ஏன்னா காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதில் நம்ம கற்றுக்குட்டியாக கற்றுக்கிட்டு சாதிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஓனாக முடிவு எடுத்தால் மட்டும்தான், முயற்சி பண்ணால் மட்டும்தான் இதில் மேலே வர முடியும், அந்த சேனலை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன மாதிரி புது சேனலாக இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.